நம்ம கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம கார்த்திகை தீபத்தில் அப்படி என்ன ஸ்டோரி எங்கே போய்கிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்படி என்ன ஸ்டோரி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாச்சியாருக்கு ஒரு வழியாக 3 ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ கார்த்திக் கிட்ட டாக்டர் கூப்பிட்டு வச்சு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மாவுக்கு நல்லபடியாக 3 ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனாலுமே அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஹெல்த் கண்டிஷனை விட இப்போ இருக்கிற ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே டேஞ்சராக தான் இருக்குது. அவங்க இருந்ததை விட இப்போது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஸ்டோனில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஸோ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்காங்க அப்படின்றாங்க. என்ன டாக்டர் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல கார்த்திக், ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் அம்மா பிழைக்கிறதுக்கு 20% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போது உங்கள் அம்மாவுடைய நிலைமை இருந்துகிட்ருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறது? எல்லாமே அந்த கடவுள் தான். ஸோ கடவுள் கையில் தான் இருக்குது. இதுக்கு மேலே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மாவுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் கண்டிப்பாக கடவுள் கையில் தான் இருக்குது உங்கள் அம்மாவுடைய உயிர் அப்படின்ற மாதிரி டாக்டர் கை வச்சிடுறாங்க. ஸோ கார்த்திக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவருக்கு கண்ணில் இருந்து அவ்வளோ கண்ணீர் பார்த்திங்கன்னா வருது. ஸோ அவர் அழுது அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் வீங்கி அவங்களுடைய ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் ஆன மாதிரி ஒரு மாதிரி அவருடைய ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குதுங்க. ஸோ ரியலாக எப்படி அழுதா ஒருத்தருடைய ஃபேஸ் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலே இருந்து அவங்க அம்மா பக்கத்துலேயே இருந்து அவங்க அம்மா நினச்சி ஸோ இந்த மாதிரி கார்த்திக் பார்த்திங்கன்னா ரொம்பவே டல் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட ஃபேஸே இருந்துச்சு. ஸோ அவர் ஃபீல் பண்ணி அழுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷ்னல் ஆகுது. நம்ம அவரை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஒரு எமோஷ்னல் ஆகுதுங்க. ஸோ இந்த அளவுக்கு கார்த்திக் ராஜுக்கு ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்ற அளவுக்கு தான் அவரை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அவரை பார்க்கும்போது நம்மளே அழுதுருவோம் போல இருக்குது. அந்த அளவுக்கு தான் அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷனே இருக்குதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீரியலில் இன்னொரு கதைக்களம் ஒன்று கொண்டு வராங்க. என்ன அப்படின்னா, நாச்சியார் உயிர் பிழைச்சி நாச்சியார் வீட்டில் கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அதே மாதிரியே கார்த்தியாயினி அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரூபத்திலேயே ஒருத்தவங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க. அங்கே ஏதோ ஒரு பூஜை ஒன்று வைக்க போகிறாங்க போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி அதாவது பொம்மி அப்படின்ற ஒரு ரோல் தான் வரப்போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரோலில் வரப்போகிறாங்க நம்ம தீபா. அப்போது தீபா எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு ட்விஸ்டாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நாச்சியார் பொழைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.